போதும் போதும், இங்கே நிறுத்திக்கோங்க. அதுவும் அக்கா, வேலை சீக்கிரம் முடிஞ்சது, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்படியா? சரி வாமா. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 210 ரூபா ஆச்சு மேடம். 210. ம். போதும், ஓவர் ஆயிடுச்சு. இனி அப்பா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. வேலை போச்சுன்னா போட்டும், ஐ டோன்ட் கேர். என்ன ரேகா, நீயா நாளானிக்கு வரலான் இருந்த? பட் சீக்கிரம் வந்துட்டேன். அப்பா இல்லாம அங்க மனசே இல்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்படியா? சரி. அட ரேகா, ஆண்டி எப்படி இருக்கீங்க? அதை விட உன் கான்ஃபரன்ஸ் எப்படி இருந்தது? கான்ஃபரன்ஸ் நல்லா இருந்தது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நெட்வொர்க்கே கிடைக்கல. இதெல்லாம் இருக்கட்டும், அப்பா எப்படி இருக்காரு சொல்லுங்க? நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. நான் இல்லாம அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. எதுவும் வரல. அவரை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோமே. அது உண்மைதான். சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். என்ன ரேகா, நீயா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ட்ரிப் வாஸ் குட். அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களா? இன்னைக்கு காலையில தான் தீன் தயாளன்ட்ட பேசினேன். அவர் ஒன்னதான் ரொம்ப மிஸ் பண்றாரு. ஆக்சுவலி நானும் அப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதான் கான்ஃபரன்ஸ் முடிச்சதும் வந்துட்டேன். அதான் இப்போ சீக்கிரம் வந்துட்டேன்ல. பாரு, அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகே, பை பை. அப்பா, அப்பா, அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா, அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா, ஓ ஹாய், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? அப்பாவா? இல்லையே. ஏன் அப்பா உங்க வீட்ல இல்லையா? இல்ல, அப்பா வீட்ல இல்ல. சரி, நான் இங்க செக் பண்றேன். சரிம்மா. என்ன ரேகா, என்ன விஷயம்? கஸ்தூரி, அப்பாவை நீ பாத்தியா? இல்லையே, அவர் வீட்ல தான் இருப்பாரு. இல்ல, அவர் வீட்ல இல்ல. நல்லா பாரு, வீட்ல தான் இருப்பாரு. அப்பா, அப்பா,
அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல எனக்கு பிடிக்காது. வெளியே வாங்கப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா அப்பா நீங்க எங்க தான் இருக்கீங்க? பெரிய ராடால தலையில அடிச்ச மாதிரி தெரியுது. பஞ்ச், பாடியில வேற ஏதாச்சும் காயங்கள் இருக்கான்னு பாரு. சார், உடம்புல வேற எங்கேயுமே எந்த காயமும் இல்லை சார். அப்படின்னா அடிதடி சண்டை எதுவுமே நடக்கல. கொலைகாரன் எதையோ எடுத்திருக்கான், எடுத்து நேரம் அடிச்சிருக்கான். இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது கீறல் காயங்களாவது இருந்திருக்கும். சில நேரங்களில் அடிதடியில் இந்த மாதிரி காயங்கள் ஏற்படாது. இதுல இருந்து ஒன்று தெரியுது, வேற எங்கேயோ அடிச்சிருக்காங்க. அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அவரே காப்பாத்திக்க ஏதோ ஒன்று பண்ணி இருப்பாரு. ஏதாச்சும் அடையாளம் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். பஞ்ச், பாடி அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். சார் உள்ள ஒன்றும் இல்லை. சார், இந்த டேபிள் கிளாத் இந்த பக்கம் இழுக்கப்பட்டிருக்கு. செருப்பு இருக்கு. இது தீனதயாள் சாரோட செருப்பு தானே? ஆமா சார், இது எங்க அப்பாவோட செருப்பு தான். நடந்த அத்தனை விஷயங்களும் இங்கே தான் நடந்திருக்கு. ஒருவேளை தீனதயாள் சார் இங்கே உட்காந்துருக்கலாம். அதோட கொலைகாரன் இந்த கதவு வழியாக தான் வந்திருக்கணும். அண்ட் இங்கே இவர் கூட ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். தீனதயாள் சார் எப்போ திரும்பி இருப்பாரோ அப்போ கொலைகாரன் இந்த ஆப்ஜெக்டை எடுத்து அவரோட தலை மேலேயே அடிச்சிருக்கணும். அதனால தீனதயாள் சார் இங்கே விழுந்திருக்கணும். விழும்போது அவர் இந்த டேபிள் கிளாத்தை இப்படி இறுக்கமாக பிடிச்சிருக்கலாம். அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் கொலைகாரன் அவரோட பாடியை மேலே கொண்டு போய் வச்சிருக்கான். ரேகா மேடம், சரி, உங்களுக்கும் தீனதயாள் சாருக்கும் ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம், இல்ல சார். முன் விரோதமோ பகையோ ஏதாச்சும்? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. யார் கூடவும் எந்த சண்டையும் இல்லை, எந்த பொருளையும் திருடல. கொலைகாரனோட நோக்கம்தான் என்ன?
என்னாச்சு சோலங்கி? உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. வருத்தமெல்லாம் இல்லை பாஸ், நான் ஏதோ சிந்தனையில் இருந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாளா? கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் எப்பயோ விட்டுட்டு போயிட்டா. அப்போ உங்களுக்கு என்னதான் சார் கவலை இருக்கு? அபிஜித், இப்போ என்னோட கவலை எல்லாமே ஒன்றே ஒன்று தான். இதோ இந்த வயசானவரை கொன்று இருக்கானுங்க. இதே மாதிரி ஒரு நாள் என்னையும் கொல்லுவாங்கல்ல. நானும் தனியாக தானே வாழ்கிறேன். சாவுக்கு பயப்படுறேன் பாஸ், நான் ஒன்றும் சாவுக்கெல்லாம் பயந்த மாதிரி. இரு. சரி சொல்லு, பாடி பார்த்து என்ன தெரிஞ்சது? பாஸ், நான் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சாச்சு. ஆ, இவரை கொலை பண்ணது ஒரு ஆம்பளை. இவர் கையில் இருந்த சதையில் ஒரு சின்ன துண்டு கடிச்சது, அதில் ரத்தமும் இருந்தது. அது ஆம்பளையோடது. வேற வேற என்ன தெரிய வந்தது? இவர் செத்ததுக்கு காரணம் தலையில் அடிபட்டதுனால இல்லை. அப்படின்னா எப்படி இறந்தாரு? தலையில் அடிபட்டிருக்கிறது ஒரு தாக்குதல்னால. அவர் பலவீனமாக இருந்ததுனால தலையில் அடிபட்டதும் மயங்கி விழுந்துட்டாரு. ஆனால் இவர் ரொம்ப நேரத்துக்கு மயக்க நிலையிலே அந்த பிளாஸ்டிக் உள்ள இருந்திருக்காரு. அதனால மூச்சு முட்டி இருக்கு. மூச்சு விட முடியாத காரணத்தினால இவர் இறந்திருக்காரு. அடிப்பட்ட உடனே யாராவது இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா ஒருவேளை உயிர் பழிச்சிருக்கலாம். ஓகே. சரி, இவருக்கு எப்போ மரணம் நடந்தது? எத்தனை நாளைக்கு முன்னாடி? சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் சார். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? ஆச்சரியமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இறந்திருக்காரு, ஆனா பில்டிங்ல யாருக்குமே தெரியலையா? அதான் நான் பார்த்தேன். இந்த பெரியவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இறந்திருக்காரு. அப்போ பாடி இந்நேரம் அழுகி போயிருக்கணுமே. இந்த பில்டிங் ஃபுல்லா இந்த ஸ்மெல் வந்திருக்குமே. சார், நாங்க அப்போ இந்த பாடி பக்கத்துல வந்த நேரத்துல ஸ்மெல் வரல சார். அதுதான் ஸ்மெல் எப்படி வரலன்னு கேக்குற அபிஜித். 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போன உடல் இது, ஆனா ஸ்மெல் வரல. ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கணும் அபிஜித். இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கணும், அதனாலதான் வரல. ரேகா மேடம், நீங்க வெளியூருக்கு போன விஷயம் உங்க ஃபிளாட்ல எத்தனை பேருக்கு தெரியும்? சார், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இங்க நாங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி தான் வாழ்றோம். போறதுக்கு முன்னாடி நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். நான் ஒரு வாரம் இல்ல 10 நாள் வெளியூர் போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இவங்க எல்லாரும் நம்பிட்டு தான் எங்க அப்பாவை விட்டுட்டு போனேன். அதுவும் அப்பா தனியா இருந்தாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா 7 நாளா இவர் பாடி ஸ்டோர் ரூம்ல இருக்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதேதான். அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் தீன் தயாளன் சார்கிட்ட பேசினேன். அவர் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அண்ணா காலையில அப்பா கிட்ட பேசினேன்னு நிதின் சொன்னானே. அதோட இவங்க எல்லாரும் அப்பா நல்லா இருக்காரு தான் சொன்னாங்க. நிதின் யாரு? சார், அதோ பின்னாடி நிக்கிறாரு பிங்க் ஷர்ட்ல. நிதின், இன்னைக்கு காலையில தீனதயாள் சார் கிட்ட பேசுனீங்களா? ஆமாம் சார். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட பேசும்போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரா? இன்னைக்கு பேப்பரா நேத்து பேப்பரா? அதை பற்றி தெரியல, இன்னையோடதாக தான் இருக்கணும். அவர் மேட்ச்சை ஜெயிச்சதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஐசி, இன்னைக்கு பேப்பரை எடுத்துட்டு வாங்களேன். ஓகே. சார், இந்த பேப்பர்ல மேட்ச் ரிலேட்டடான எந்த விஷயமும் இல்லை. என்ன? ஒண்ணுமே இல்லையே. சார், அவர் மேட்சை பற்றி பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருந்தாரு. வேற யார் பார்த்தீங்க அவரை? நீங்க பார்த்தீங்களா? சார், நான் தீனதயாள் சாரை பார்த்தேன் சார். ஆனால் நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. பேசல? எப்போ பார்த்தீங்க? அதுவா, நேற்று நைட்டு சார். நேற்று நைட்டு. நீங்க பார்த்தீங்களா? நீங்க தூரத்துல இருந்து அவர் இருக்கிறது தெரிஞ்சது. எல்லாருமே இங்க போய் பேசுறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு வயசானவரை பகல் நேரத்துல கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க யாருக்குமே அது தெரியல. ரேகா மேடம் சொன்னதுக்கு அப்புறமும் யாரும் அவரை சரியா கவனிச்சுக்கல. கொலை நடந்திருக்கு, சோ எல்லாரும் மாட்டிப்பீங்க. எல்லாரும் போய் மேல போய் பேசிட்டு இருக்கீங்க. சார், தீன் தயாள் சார் ரொம்ப நல்லவர். ஆனா அவரை பார்க்க யார் போனாலும் சரி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவாரு. டிவி சேனலை மாத்துங்க, டீ போட்டு கொடுங்க, இதை தூக்கி அங்க வைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு சார். அதனால தான் சார் ரேகா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் யாருமே அவங்க வீட்டு பக்கம் போகவே இல்லை சார். அவருக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்ககிட்ட பேச உட்காருவாரு. உங்களை சொந்தம்னு நினைச்சாரு.
பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் போகலன்னா வேற யார் போயிருப்பாங்க? டியோட்ரண்டா? இங்க மேலே இவ்வளோ ஸ்ப்ரேஸ் இருக்கு, இதுக்கு என்ன காரணம்? இது எங்க இருந்து வந்தது? அப்பாக்கு எந்த பெர்ஃப்யூமும் பிடிக்காது. அவருக்கு ஸ்ப்ரேனாலே அலர்ஜி. அலர்ஜி இருந்ததா? சார் ஆ, சார் ஃப்ரிட்ஜில் நிறைய மில்க் பேக்கெட்ஸ் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஐ சி. ஃப்ரிட்ஜில் பால் பேக்கெட் இருக்கு, படிக்காத பேப்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. தீனதயாள் சார் பேப்பர்லாம் படிக்க மாட்டாரா? இல்ல சார், நல்லா படிப்பாரு. அதனால தான் நான் போறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்காரங்கிட்டயும் பால்காரங்கிட்டயும் சொல்லிட்டு போனேன். டெய்லி போடவும் சொன்னேன். இது இன்னைக்கு பேப்பர், இது முந்தா நேத்து பேப்பர். ஆனா இவர் இறந்து இப்ப 7 நாள் ஆகுது. அதுக்கப்புறமா கூட பேப்பர் அண்ட் பால் வீட்டுக்கு வந்திருக்கு. பேப்பர் அண்ட் பால்காரங்கிட்ட ஃபோன்ல கால் பண்ணி கேளுங்க. அவன் பால் அண்ட் பேப்பர் யாருக்கு போட்டானும் கேளுங்க. அவர்கிட்ட பேசினானானும் கேட்டுக்கங்க. ஓகே சார், நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. ஆச்சரியமா இருக்கு, இறந்து போனதுக்கு அப்புறமாவும் பால் அண்ட் நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு வந்திருக்கு. சார் இந்த காரியத்தை பண்ணவங்க தான் தீன்தயாள் சார் உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பையும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தீனதயாள் சார் இறந்ததுக்கு அப்புறமாவும் டெய்லி வீட்டுக்கு வந்து அவன் இந்த ஸ்ப்ரேயை அடிச்சிருக்கான். இங்க இருக்கிற யாருக்கும் பாடியோட ஸ்மெல் வராத அளவுக்கு வேலை பார்த்துருக்கான். சார் சார் பேப்பர்காரன் காலைல 7 மணிக்கு, பால்காரன் காலைல 8 மணிக்கு வந்திருக்காங்க. அதுவும் அவங்க பேப்பரையும் பாலையும் கதவுக்கு வெளியில வச்சுட்டு போயிடுவாங்களாம். அடுத்த நாள் வெளியில எதுவுமே இருக்காதான். அப்புறம் இன்னொன்னு சார், அவங்க தீன்தயாளை பார்த்ததே இல்லையா, அவங்க கூட பேசினது கூட இல்லையா. ஐ சி. அது சரி சார், கொலைகாரன் எதுக்காக டெட் பாடியை 1 வாரம் ஒளிச்சு வைக்கணும்? காரியத்தை முடிச்சிருக்கலாமே. ஒருவேளை அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது. ரேகா மேடம், இந்த வீட்டோட சாவி யார்கிட்டலாம் இருக்கு? சார் வீட்டு சாவி ஒண்ணே தான் இருக்கு. அது எப்பவும் அப்பா கிட்ட தான் இருக்கும். எப்பவும் ஃப்ரிட்ஜ் மேல தொங்கிட்டு தான் இருக்கும். ஆனா சார், இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஐ மீன், அப்பா எப்பவும் வீட்டை லாக் பண்ண மாட்டாரு. ஐ சி. அதாவது யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. தீனதயாள் சார் வீட்டில் தனியாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கு, அண்ட் அவர் வீட்டை லாக் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் 8லேருந்து 9 மணிக்குள்ளே யாரும் இங்கே வந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. சார் இதை யாராவது பார்த்துருக்கணும்ல. அக்கம் பக்கத்தில் யாரும் பார்க்கலனாலும் எதிர் வீட்டுக்காரன் கண்டிப்பாக பார்க்க முடியும்ல. பெல்லடி. மீனு, யாருன்னு பாரு. இதோ வரேன். ஹலோ ஆண்டி. ஆண்டி, இவங்களுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சரி, உள்ள வாங்க. உங்கள் வீட்டு எதிர பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் உண்மையை பேசுங்க. ஏன்னா நீங்கள் தீனதயாள் சார் வீட்டுக்கு எதிரே தான் தங்கியிருக்கீங்க. ஏதாச்சும் பார்த்துருப்பீங்களே, யாராவது வந்துட்டு போயிருப்பாங்களே. சார், நாங்கள் பால்காரனை பார்த்துருக்கோம். அப்புறம் பேப்பர் போடுறவனும் தான். நியூஸ் பேப்பர்காரன் 7 மணிக்கு வருவான், பால்காரன் 8 மணிக்கு. வேற யாரையாச்சும் பார்த்தீங்களா? சார், ஒரு தடவை அயன்காரன் வந்துட்டு போனா. அயன்காரனா? ஆனா வர வேணா நான் சொல்லியிருந்தேனே.
எதுக்கு ஏன் வர வேணாம்னு சொன்னீங்க? சார், நான் சிட்டியை விட்டு வெளியே போறேன். அதோட அப்பா வேற மாதிரி. அவருக்கு மத்தவங்க அயன் பண்ணி கொடுத்தா பிடிக்காது. அவர் துணியை நான் மட்டும்தான் அயன் பண்ணுவேன். அப்படின்னா இங்க வர அந்த அயன்காரன் தான் பேப்பரையும் பாலையும் கரெக்டா விட்டுட்டு போயிருப்பான். அப்படிதான் தோணுது. அந்த அயன்காரனோட பேர் என்ன? சார், ராம் கிலாவந்த். ராம் கிலாவந்த். நீதான் ராம் கிலாவந்தா? ஆமா சார். தீனதயாள் சார் வீட்டுக்கு துணி எடுக்கிறதுக்கு நீ தான் போவியா? ஆமா சார். ரேகா மேடம் தான் 10 நாளைக்கு வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா சார், சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏன் அவங்க வீட்டு பக்கம் நீ போன? 7 நாள் முன்னாடி நீ ஏன் போன? அவரை கொலை பண்ணாங்க போனியா, இல்ல அவர் பாடியில ஸ்மெல் வரக்கூடாதுன்னு டியோட்ரண்ட்டை ஸ்ப்ரே பண்ண போனியா? சார், என்ன சார் சொல்றீங்க? போன ஒரு வாரமா எங்க குடும்பத்துல இருந்து யாருமே ஜே காலனி பக்கம் போகவே இல்லை. ஏன் அந்த ஏரியா பக்கம் கூட நாங்க யாரும் போகவே இல்லை சார். பொய் சொல்றல? பொய் தானே சொல்ற இப்போ? நான் எதுக்கு சார் பொய் சொல்லணும்? என்னோட ஒரே ஒரு பையன் ஒரு வாரமா வீட்டு பக்கம் வரவே இல்லை சார். அவனை காணும். நான் எதுக்கு சார் தப்பான காரியங்களை செய்யணும்? போன வாரத்துல இருந்தா? ஆமா சார், 7 நாளா என் பையனை காணும். அந்த ஜே காலனிக்கு தான் அவன் துணிகளை கொடுக்கறதுக்காக போவான். கடைசியா அங்கதான் போயிருந்தான். அதுக்கப்புறமா வரவே இல்லை. தீனதயாள் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணப்பட்டிருக்காரு. உன் பையன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டானா? என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் இருக்காது சார். என் பையன் இருக்கானே, போலீஸ்ல சேர்றதுக்காக பரீட்சைலாம் எழுத போனான் சார். அவன் போலீஸ்ல சேர ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் எதுக்கு சார் கொலை பண்ணணும்? என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார், இல்லைன்னா என் வாழ்க்கைய போயிடும். சரி சரி, ஒரு நிமிஷம் அழாத. அது உன் பையனோட போட்டோ ஏதாச்சும் இருந்தா கூட. இருங்க சார், போட்டோ இந்தாங்க சார். இந்த ஜே காலனில ராஜு யார் யார் வீட்டுக்கு போய் துணி கொடுப்பான்? அது தீன்தயாள் சார் தவிர்த்து இன்னொரு 3 பேர் வீட்டுக்கு துணி கொடுப்பான் சார். 104, 105, அப்புறம் 106 சார். சரி, நாங்க பாத்துக்கிறோம். ராஜுவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் திடீர்னு காணாம போயிருக்கான். தீனதயாள் சார் கொல்லப்பட்ட அன்னைக்கே இவனும் காணாம போயிருக்கான். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க ஒன்று பண்ணுங்க, அவர் ஃப்ளோர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ போய் அவங்க எல்லாரையும் கீழே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க, இப்படி இந்த பக்கம் வாங்க. வாங்க மேம். வாங்க. ஓகே, உங்க வீட்டுக்கு இஸ்திரி துணியெல்லாம் ராஜு தான் கொண்டு வந்து தருவானா? ஆமாம் சார். கடைசி அவனை எப்போ பார்த்தீங்க? கிட்டத்தட்ட 10-12 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் என் துணியை நான் அயனுக்கு கொடுக்கவே இல்லை. சார், நானும் 10-12 நாள் முன்னாடி பார்த்தேன். ஆனா சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி மண்டே அவன் என் துணியை கொடுத்துட்டு தான் போனான். இது எப்படி சாத்தியமாகும்? உங்க துணியை டெலிவர் பண்ணிருக்கான், ஆனா என் துணியை டெலிவர் பண்ணவே இல்லை. அவன் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்னாச்சு சார்? 12 நாளா என் துணி அவன்கிட்டயே இருக்கு சார். பிளாக் கலர் பேண்ட்டும் ரெட் ஷர்ட்டும். மண்டே அவன் வந்திருக்கான். உங்க துணியை கொடுத்துருக்கான், இவர் துணியை கொடுக்கல. இவங்க துணியை கொடுத்துருக்கான், ஆனா இவர் துணியை கொடுக்கல. இதை தான் சார் நானும் சொல்றேன். என்னோட ரெட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் அவன்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கணும்னா, இவங்க துணியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ராஜு அந்த ஃப்ளோர்ல வித்தியாசமா எதையோ பார்த்துருக்கான். இவரோட துணியை கொடுக்க மறந்து வேற எங்கேயோ போயிருக்கான். ஆனா சார், எங்க போயிருப்பான்? தீனதயாள் சார் வீட்டுக்கு. அங்க அவன் வித்தியாசமா எதையோ பார்த்துருக்கான்.
அதனால இவர் துணியை கொடுக்கவும் மறந்துருக்கான். சார், உங்க துணியோட கலர் என்னன்னு சொன்னீங்க? ரெட் ஷர்ட் பிளாக் பேண்ட் சார். ரெட் ஷர்ட் பிளாக் பேண்டா? ஒரு நிமிஷம் ரேகா மேடம். இது தீனதயாள் சாரோட ட்ரெஸ்ஸா? இல்ல சார், அப்பா லைட் கலர் ட்ரெஸ் தான் போடுவாரு. அப்போ இந்த ட்ரெஸ் யாருது? இந்த ட்ரெஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரனோடது. சார், நீங்க ரொம்ப சரியா தான் ஜட்ஜ் பண்ணீங்க. ஜட்ஜ் இல்ல ஜெயவந்தி, எல்லாம் உறுதியாவே சொல்ல முடியும். எப்போ இந்த கொலைகாரன் தீனதயாள் சாரை கொலை பண்ணானோ அப்போ ராஜு இந்த பக்கம் ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ண வந்திருக்கான். தீனதயாள் சாரை கொலை பண்றத அவன் பார்த்துருக்கான். பார்த்துட்டு பதறி அடிச்சு ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்டு இங்கிருந்து ஓடி இருக்கான். அதோட அந்த கொலைகாரன் ராஜுவை பார்த்த உடனே அவனை கொலை பண்ணியிருக்கணும். இது தீனதயாள் சார் ட்ரெஸ்ஸுன்னு கொலைகாரன் நினைச்சிருப்பான். அதனால இந்த துணியெல்லாம் எடுத்து அலமாரையில வச்சிருக்கணும். அப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவன் இங்கிருந்து போயிருக்கணும். ஆனா சார், கொலைகாரன் ராஜுவை கொலை பண்ணியிருக்கானா? அவனோட பாடி எங்க போச்சு? இங்க வெறும் தீனதயாள் சாரோட பாடி மட்டும்தான் இருக்கு. டெட் பாடியை தூக்கிட்டு வெளியே போயிருந்தா கண்டிப்பா யாராச்சும் பார்த்துருப்பாங்க. அப்படின்னா அந்த பாடி இப்போ பில்டிங்குள்ள தான் இருக்கணும். மொத்த பில்டிங்கும் சர்ச் பண்ணலாம். இந்த பக்கம் பாருங்க. ஜெயவந்தி, சிஸ்டர், இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சொன்ன மாத்திரையே கொடுங்க. ஓகே, ரைட். ராஜுவோட உடம்பு எப்படி இருக்கு? பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன டாக்டர் சார், எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க சார். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார். யா, ஆக்சுவலி என்னதான் சிச்சுவேஷன்? சார், இட்ஸ் எ மிராக்கிள். ராஜு உயிரோட இருக்கான். அதுவும் 7 நாளா எந்த சாப்பாடும் இல்லாம ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இப்படி உயிரோட இருக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் சார். இவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வரலன்னா. டாக்டர் சார், விஷயம் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸோட சாட்சி இவன். நான் கண்டிப்பா இவன்கிட்ட பேசியே ஆகணும். இவனுக்கு எப்பதான் மயக்கம் தெளியும்? உண்மையை சொல்லணும்னா அது எனக்கும் தெரியாது. பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு, அதுவும் டீஹைட்ரேட் ஆயிருக்காரு. அவர் மயக்கத்திலேருந்து தெளிய வைக்க எங்களான முயற்சியே பண்றோம். அதனால இப்போதைக்கு எங்களால் உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட் சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஐயா, என் பையனை நீங்க தான் கண்டுபிடிச்சு காப்பாத்துனீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கடவுள் விருப்பப்பட்ட அவன் சீக்கிரம் குணமாயிடுவான். அப்புறம் அவனும் உங்களை மாதிரி நல்ல போலீஸ்காரனா வருவான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ராஜு குணமாயிடுவான். இப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. பங்கஜ், இவரை கொஞ்சம் வாங்க வாங்க. சார், ராஜுவுக்கு மயக்கம் தெரியலன்னா? மயக்கம் தெளிகிற வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. குற்றவாளி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான்.
நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். சார் சார் பில்டிங்கில் இருக்கிற ஒருத்தன் சொன்னால் 3 நாளைக்கு முன்னாடி தீனதயாள் சார் வீட்டுக்கு ஒரு லாண்ட்ரிக்காரன் போகிறத பார்த்தானா ஈவினிங் 7 மணிக்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வாட்ச்மேன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவன் 7 மணிக்கு யாரும் வரதை பார்க்கலையா, அவன் கேட்டில் தான் இருந்திருக்கான். அப்படின்னா அபிஜித், வெளியிலிருந்து யாரும் வரலன்னா கண்டிப்பா அந்த ஆளு பில்டிங்குள்ள இருக்கிற ஒருத்தரா தான் இருப்பான். அவன் லாண்ட்ரிக்கார மாதிரி நடிச்சுட்டு அவன் தீன்தயாள் வீட்டுக்கு போய் அவர் பாடி மேல டியோட்ரண்ட் ஸ்ப்ரேய அடிச்சுட்டு வந்திருக்கான். அபிஜித், உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். கொலை நடந்த அந்த நேரத்துல, அதாவது காலையில 8 to 9க்குள்ள பில்டிங்குள்ள யாரெல்லாம் இருந்திருக்காங்கிறதும் யாரெல்லாம் பில்டிங் விட்டு வெளியில போயிருக்காங்கன்னு வேலை விஷயமா கண்டிப்பா இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே ரஜத் தானே? யா, தேங்க்யூ வெரி மச் சார். ஃப்ளாட் 301 இருக்கிற ரஜத், 201 இருக்கிற ராஜேஷ், அப்புறம் 402 இருக்கிற நிதின், இவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. ஓ, அப்படின்னா அபிஜித், நம்ம தெரிய வேண்டியதுனால இந்த 3 பேர்ல எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் தீன்தயாள் வீட்டுக்கு போய் அவரை கொலை பண்ணிட்டு அவர் பாடியை இழுத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க முடியும். அப்புறம் லாண்ட்ரிக்கார ராஜு இழுத்துட்டு டெரஸ்க்கு போயிருக்கணும். சார் இதுதான் பில்டிங்கோட ரெக்கார்டு. இதில் போட்டால் இப்போவே தெரிஞ்சிடும். சார் இவங்க 3 பேர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. யார் வேணாலும் கொலை பண்ணியிருக்கலாம். அப்படின்னு அபிஜித், இவங்க 3 பேரையும் நம்ம கண்காணிச்சு ஆகணும். இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் கொலைகாரனா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. லாண்ட்ரிக்காரர் ராஜு இப்ப மயக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவன் உயிரோடு இருக்கிற விஷயம் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால திரும்பவும் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டல்லையே. அதனால ராஜுவையும் நம்ம கண்காணிச்சு ஆகணும். சார், ஏதாவது தெரிஞ்சுதா? 3 பேரோட வீட்டையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சார் 3 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. அங்கேருந்து அசையாத, 3 பேரையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே சார், 3 பேர்லேருந்து ஒருத்தன் கிளம்பியிருக்கான். எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. சரி சார். சார், அடுத்த சந்தில் ரைட் எடுத்திருக்கான். ஓகே சார், அவனை தான் ஃபாலோ பண்ணுறான். மை காட் சார், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம் வரானா? I see.
அவன் வந்துட்டான். ஒரு நிமிஷம், அவன் தானே, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த பேஷண்ட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷனை கொடுங்க. ஒரு மணி நேரமும் அவரை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? யா. அபிஜித் சார் எங்க? நீங்க பாத்தீங்களா? நான் தான் தீன் தயாள் சார் கொன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். எதுக்கு? தீனதயாள் சாரை எதுக்காக கொலை பண்ண? சொல்லுடா. அவரோட வீட்டுக்காகத்தான். வீட்டுக்காகவா? எந்த வீடு? அவர் வீடு தேவையா இருந்தது. ஆனா அவரை கொலை பண்ண நினைக்கல. நான் சும்மா அவரை பயமுறுத்த தான் வீட்டுக்கு போனேன். ஆனா அவர் வீடு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரு சார். நான் மொத்த வேலையும் கொடுக்க ரெடியா இருந்தேன் சார். ஆனா அவரு எதுக்குமே ஒத்துக்கல. அன்னைக்கு நான் அவர் வீட்டுக்கு போனப்ப ஆப்பா ராஜேஷ், வா வா, டீ சாப்பிடு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட் வெளியில போகணும். என் டிவியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு டீ சாப்பிடு. நான் டீ குடிக்கவும் வரல, இங்க இந்த வேலை செய்யவும் நான் வரல. நீங்க டைம் பாஸ் பண்ணாதீங்க. இதுல முதல்ல சைன் பண்ணுங்க. திரும்பவும் அதே விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிறியே. நான் தான் உறுதியா சொல்லிட்டேனே இந்த வீட்டை விற்கிறதா இல்லைன்னு. இது என்னோட தனி சொத்து கிடையாது. ரேகாக்கும் இதுல பங்கு இருக்கு. எனக்கு அப்புறம் ரேகாவுக்கு யார் இருக்கா? நான் பிச்சையா கேட்கிறேன். நீங்க எவ்வளவு கேட்குறீங்களா திறந்தானே சொல்றேன். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுல உடனே நீங்க சைன் பண்ணுங்க. எனக்கு விற்க வேண்டான்னு உறுதியா சொல்றேன்ல, விஷயம் முடிஞ்சு. ஏன் விற்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. ஏன் என்ன தொல்லை பண்ற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டெட் பாடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இவங்களும் வீட்டுல இல்ல. இவங்க வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு தெரிஞ்சது. அதனால நானும் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனேன். எப்படியாவது டியோட்ரண்ட் ஸ்ப்ரே பண்றதுக்காக. டியோட்ரண்ட் அப்பதான் அவரோட பாடியிலிருந்து ஸ்மெல் வராது. அதுக்காக. ஆமா, உன்னோட கெட்ட நேரம் லாண்ட்ரி பையன் ராஜு பழிச்சிட்டான். அவன் எல்லா விஷயத்தையும் பார்த்தவன். அதனால நீ அவனை தாக்கி இருக்க. அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்ட. ஆனா அவன் சாகல. ஆனா மயக்கத்துல இருந்திருக்கா.
உனக்கு வீடு தானே வேணும், இந்த வீடு தானே என்கிட்ட கேட்டிருக்கலாம். 10 வீடு உனக்கு எழுதி வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு எங்க அப்பாவை நீ எதுக்காக கொலை பண்ண? சார், தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. நீ தெரிஞ்சதாண்டா இந்த தப்பை பண்ணிருக்க. உன்னோட சுய லாபத்துக்காக, பேராசைக்காக. இந்த உலகத்துல வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க இயலாமையை நீ சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. பேராசை பிடிச்சவனே, உனக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை இருக்கு. நீ தூக்கல தொங்குறது உறுதிடா. தூக்கல. சார், தெரியாம தப்பு பண்ணிட்டு சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க.